நீர் அழிவு தடுக்கிறதற்கு விநாயக பெருமான் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே வருண பகவான் கேட்குறார், எப்படி நான் விநாயக பெருமானை உருவாக்குவது அப்படின்னா, எதை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறியோ அதுதான் பிள்ளையார் அப்படிங்கிறார். உடனே வருட பகவான் அவன் என்ன பண்ணுறார், இந்த கடலில் கிடைக்கக்கூடிய நத்தாங்கூடு, சோழி, இதெல்லாம் சுண்ணாம்பு இதெல்லாம் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்கிறார். வழிபாடு செஞ்சவுடனே விநாயக பெருமான் அனுக்கிரகம் பண்ணி அந்த 7 கடல்லையும் ஒரு கிணத்துக்குள்ளார அம்சமாக்கி, இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி இருக்கும், அந்த ஆர்ச்சுக்குள்ளார அந்த கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ளார 7 கடலையும் ஒரே இடத்துல அம்சமாக்கி வைக்கிறார். அதனால பிரளயங்காத்த விநாயகர்னு பேர். இந்த விநாயக பெருமானுக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் வழிபாடு. அன்னைக்கு மட்டும் தேன் அபிஷேகம் பண்ணுவோம், மற்ற நாளில் தேன் அபிஷேகம் கிடையாது. குழந்தைகள் இல்லாதவா, வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவால் அந்த விநாயக பெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கேது தோஷம் உள்ளவா எல்லாரும், கேது தோஷம், கேதுக்கு பரிகாரம் செய்ய